நந்தவன தேரு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல பாட்டு அப்படிங்கும்போது டக்குன்னு மைண்ட்ல நமக்கு வர்றது ராஜஸ்தான் மியூசிக்ல வெள்ளி நிலவே இந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இதே படத்துல என்ன வரம் வேண்டும் ஒரு பாட்டு இருக்கு. பந்துவராளி ராகத்துல இந்த இந்த பாடலுடைய கம்போசிங் இருக்கும். இந்த பாட்டுல குறிப்பா சேலஞ்சிங்கானது இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ரிதம். ஸோ இந்த ரிதம் செக்ஷனை வந்து ரூபக தாளத்துல பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் வந்து அந்த 6/8 ரூபக தாளத்தில் போயிட்டே இருக்கும்போது இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா சரணத்துக்கு பேக்கிங்காக அவர் போட்டு கொண்டு வர அந்த பீட் டக்கு 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 அந்த டைமிங்கில் கரெக்டாக பிடிச்சி அந்த பாட்டை வந்து பாடுறது, அதுவும் அந்த சரணத்தில் அந்த நொட்டேஷன்ஸ் எங்கே தள்ளி தள்ளி வருதோ அதெல்லாம் பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன வர வேண்டும் அப்படின்போது சமீபத்தில் ராஜாசருடைய வரமா மாமனிதன் அப்படிங்கிற படத்தில் ராஜாசர் கம்போசிங்கில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்த பாட்டு தான் என்ன நடக்குது சாமி அப்படிங்கிற அந்த பாடல். அதுவும் பந்துவராளி ராகம் தான். ஸோ இந்த ராகம் எந்த அளவுக்கு மியூசிஷியன்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டான முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குன்னா, படங்கள் எத்தனை வந்தாலும் இந்த ராகத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம்.